ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறாங்க, கோகிலா ஸ்டைல் பன்னீர் கிரேவி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 200 கிராம் பன்னீர் நம்ம எடுத்துருக்கோம். அதை ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிறேன். க்யூபாக கட் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறமா இதை ஃப்ரை பண்ண போகிறோம். கடாயில் ஆயில் எடுத்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா காரத்தூள் ஒரு ஸ்பூனு, தேவையான அளவு இந்த பன்னீர் தேவையான அளவு லைட்டாக சால்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? நல்லா அது ஃப்ரை ஆகிட்டுருக்கும் போதே உங்களுக்கே தெரியும், அந்த இது பார்த்திங்கன்னா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிட்டு ஓரளவுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டு, ஓகேங்களா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை கைப்பிடி அளவுக்கு 2 பச்சை மிளகாய். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா இன்னும் பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை அதையும் போட்டு இது ஃப்ரை ஆன ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிரைண்ட் பண்ணதையும் ஆட் பண்ணிக்கிறோம். உள்ளே நல்லா வதக்கிக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கணும். அந்த இதில் கேப் இருக்குது நமக்கு. அதனால் தக்காளியும் கேஷ்யூ நட், அதாவது முந்திரி பருப்பையும் கிரைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்ட் பண்ண போயிட்டேன். இது நல்லாவே பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுவும் பச்சை வாடை போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வாடை போனோடனே அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். அதை கழுவி ஊற்றிக்கிறோம். நல்லா கலந்து விட்டு இது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதாகணும். ஸோ அந்தளவுக்கு இது நல்லா கை கொடுத்து அடிக்கடி கிளறி விட்டு நீங்கள் மூடி வச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாஸில் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள், காரத்தூள் தேவையான அளவு, அதுக்கப்புறமா மல்லிப்பொடி, மட்டன் பொடி நான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? மட்டன் பொடி 1 பங்குனா மல்லிப்பொடி 2 பங்காக இருக்கும். அப்போ காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணும். நல்லா கலந்து விட்டு, கிரேவி ரொம்ப கெட்டியானமாக இருக்குது, அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டு, இப்போ மசாலா போட்ட பிறகு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ திருப்பியும் மூடி போட்டு நல்லா கொதி வரணுங்க. கொதிச்சு வந்தோடனே இந்த கிரேவி பதம் வந்தோடனே வதக்கி வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, குழஞ்சி போயிடும். அந்த கொதி வந்தோடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேங்களா? நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.